அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் என்னோடய முகத்தை காட்ட முடியல. பட் பேக்ரவுண்டில் ஆடியோவாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன். இந்த ப்ரெசன்டேஷனில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இந்த கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 2020க்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி, அதாவது 16/11/2020. இதில் ஓவரால் வியூஸ், கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ், கம்ப்ளீட் மெட்ரிக்ஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் மெட்ரிக்ஸு, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸாக இருக்கட்டும் அண்டு எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீனை பாருங்கள், நான் பேசுகிறத கேளுங்க. இந்த டாபிக்ஸ் கவர்ட் இன் திஸ் வீடியோ ஆர், இது எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், தமிழில் நான் பேசுகிறேன். ஸோ 2 பேருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். என்னென்ன டாபிக்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர்வியூ, அதாவது எவ்வளோ அப்ளிகன்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அவங்களோட ஓவர்வியூ ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, ஃபஸ்ட்டு ஐட்டம். இரண்டாவது ரேங்க் ஆர் மெரிட் லிஸ்ட் ஸ்டேட்டஸ். இப்போ ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு, அதனுடைய டீட்டெயில், அதனுடைய விளக்கங்கள் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டு. 3வதாக ஃப்ரெஷர்ஸ் ரிப்பீட்டர்ஸ், இதில் எவ்வளோ பேர் ஃப்ரெஷரு, எவ்வளோ பேர் ரிப்பீட்டர் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது, அதை ஒரு கேட்டகரி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கோட்டா, அவங்களுக்கு ரிசர்வேஷனில் எவ்வளோ சீட் இருக்குது, என்ன ப்ரொசீஜர், அதை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக மெட்ரிக்ஸுங்க, எல்லாம் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இதனுடைய தியரிட்டிக்கலாக இல்லை ஒரு மற்ற வியூஸ் எல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கம்ப்ளீட் மெட்ரிக்ஸ், கம்ப்ளீட் நம்பர்ஸ். ஏன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்காக இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 5வது டாபிக் என்னென்னா சீட் மேட்ரிக்ஸ், டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, கோட்டா வைஸ் எவ்வளோ இருக்குது, ரிசர்வேஷன் எவ்வளோ இருக்குது என்னன்றதெல்லாம் 5வது, அது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு. 6வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி, இது 6வது டாபிக். 7வது கவுன்சிலிங் ஷெட்யூலு. 8வதாக டாப்பர்ஸு ஓவரால் அண்டு 9வது டாப்பர்ஸு அமாங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, அதாவது டாப் கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் டாப்பு அந்த கேட்டகரி. இதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாப்பிக்கு. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், முழு விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர்வியூ ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் அதில் என்ன இருக்குது, இதுவரை எவ்வளோ பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, 24,712. அதில் எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 23,707. ஸ்டேட் போர்டு 15,885. சிபிஎஸ்இ எஸ்எஸ்சிஇ 7,366. ஐஎஸ்சிஇ 285. அதர் போர்ட்ஸு 171. இது தாங்க ஓவரால், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷனோட ஓவரால் வியூ. இதை கூட்டினீங்கன்னா அந்த மொத்த வேல்யூ அதில் தெரிஞ்சிடும் இருக்குது, ரைட்டா. அடுத்த கேட்டகரி, அடுத்த லிஸ்ட்டு டாபிக் சொன்னோம் இல்லையா, அது என்ன டாப்பிக்கு. அடுத்த டாபிக் என்ன பேசுகிறோம், ஃப்ரெஷர்ஸாக ரிப்பீட்டர்ஸு. அதாவது ஃப்ரெஷர்னால் இப்போ இந்த வருஷம் 2020 எக்ஸாம் எழுதிட்டு அப்ளை பண்ணவங்க, அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க ரிப்பீட்டர்ஸு, பாஸ் பண்ணவங்க. ஸோ ஃப்ரெஷர் ரிப்பீட்டர் பார்த்திங்கன்னா இந்த 23,707 அப்ளிகேஷனில், அதாவது குவாலிஃபைடு அப்ளிகேஷனில் கரண்ட் இயர் 2019 பாஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா 2020 பாஸ் பண்ணவங்க 9,596 பேர். ப்ரீவியஸ் இயர்ஸ்னால் ரிப்பீட்டர்ஸ், அவங்க 14,111 பேருங்க. அதை இப்போ ரிப்பீட்டர்ஸ் தான் நிறையா பண்ணியிருக்காங்க, கரெக்டாக. அடுத்த டாபிக் 7.5% கவர்மெண்ட் கோட்டா, அதை பற்றி இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், தெரியுது. என்னென்னா ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ஸ் 972, அந்த கோட்டாவுக்காக ரெஜிஸ்டர் பண்ணது. இது சம்மந்தமாக வீடியோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும் லிஸ்ட்டு என்னென்ன இருக்குது. அது எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் மூலமாக, டிஓ ஆஃபீஸ் மூலமாக லிஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆச்சு, எல்லா ஸ்கூலுக்கும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 7.5% கோட்டா கவர்மெண்ட் லிஸ்ட்டில் ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா 972 பேர். அதில் எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா 951 தாங்க. அதில் ஓசி 3 பேர், பிசி 332, எம்பிசி டிஎன்சி 327, எஸ்டி 4, இன்னும் கொஞ்சம் இதர கேட்டகரின்னு இருக்குது. அதுக்கான விளக்கம் கொஞ்சம் சரியாக இல்லை, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அடுத்த தடவை கொடுக்கறதுக்கு. இது வந்து 7.5% கவர்மெண்ட் கோட்டா அந்த டீட்டெயிலு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் என்ன சொன்னேன், சீட் மேட்ரிக்ஸு, அதை பார்ப்போம்.
ரொம்ப முக்கியமான. அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ், அதாவது சீட் மேட்ரிக்ஸு ஜெனரல் சொல்லியிருக்கேன். சீட் மேட்ரிக்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து சீட் மேட்ரிக்ஸு ஜெனரல் பார்ப்போம் இருக்குது. இந்த சீட் மேட்ரிக்ஸ் ஜெனரல் கேட்டகரி பார்க்கும் பொழுது டோட்டல் காலேஜஸ் பாருங்கள் 25 இருக்குது, 25 காலேஜு அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. செல்ஃப் ஃபைனான்சிங் 16, மொத்தமாக 41 காலேஜஸ்ஸு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்துக்கிறது. டோட்டல் சீட்ஸு பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜில் 3650 சீட்டு, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் 2250, டோட்டல் 5900 சீட் இருக்குங்க. இதில் 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடுச்சு. அது கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் அப்ளிகபிள். அதாவது 540 சீட்டு. செல்ஃப் ஃபைனான்சிங்கில் கிடையாது. டோட்டலாக பார்த்தோம்னா அந்த 540 சீட்டு கவர்மெண்ட் ஏஐக்கு ஏற்கனவே போயாச்சு. இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் மட்டும்தான் அப்ளிகபிள். 1040 சீட்டுங்க. 2250 1040 சீட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்ககிட்ட பேலன்ஸு மேனேஜ்மெண்ட்டு கோட்டான்னு இப்போ பார்க்குறப்ப 890 சீட்டு போகுங்க. இப்போ அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 80% ஃபார் ஸ்டேட் கோட்டா. அதுதான் இப்போ நம்ம கவுன்சிலிங் நடக்க போகிறது. மொத்தம் 3110 கவர்மெண்ட் காலேஜ் சைடு, செல்ஃப் ஃபைனான்சிங்கில் 1210, மொத்தமாக 4320 சீட்டுக்கு அந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடக்க போகுது. அதுதான் இந்த 80% ஸ்டேட் கோட்டா. அதுக்குள்ளார 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் சீட் சொல்லியிருக்கேன். இந்த 227 கவர்மெண்ட் காலேஜில் வரும், 86 வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் கவர் ஆகுது. மொத்தமாக உங்களுக்கு 313 சீட்டு இந்த வருஷம் ஃபஸ்ட் டைமாக 7.5% கோட்டா ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக என்ன இப்போ கேட்டகரி சீட் மேட்ரிக்ஸ் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு பார்த்தோம். அடுத்ததாக ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரினா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் பர்சனு, அந்த வாட்ஸ்அப் எக்ஸர்விஷ்மெண்ட், இந்த 3 கேட்டகரி இருக்குதுங்க. அதில் 5% வந்துட்டு பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 80 சீட்ஸ் இருக்குது. அண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 412 சீட் இருக்குது. வாட்ஸ்அப் எக்ஸர்விஷ்மெனுக்கு 448 சீட்டு. மொத்தமாக ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 940 சீட்டு போய்டுது. சீட் கோட்டா அந்த சீட் மேட்ரிக்ஸை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லலான் இருக்கேன். 7.5% கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அந்த முன்னாடி கேண்டிடேட் சொல்லியிருந்தேன். அதில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு தனி விளக்கம் இருக்குது. ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா 972, எலிஜிபிள் அதில் எலிஜிபிள் வந்து 951. ஓகே, இது வந்து நம்ம முன்னாடி வீடியோலும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை பற்றி பார்க்கலாம். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 18/11/2020ங்க. அதாவது நவம்பர் 18, 2020 ஆரம்பிக்குது. எங்கே? ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம், சென்னை. ஒவ்வொரு நாளைக்கு ஸ்ட்ரென்த் எவ்வளோ பேர் அலோவ் பண்ணுறாங்க? 500 கேண்டிடேட்ஸ் மட்டும்தாங்க ஒரு செஷனுக்கு. அதை எவ்வளோ பேர் இங்கே கூப்பிட்றாங்கன்றது அடுத்த இன்ஃபர்மேஷனாக வரும். அடுத்ததாக யாருக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்குதுன்னா ஆஸ் யூஷுவல் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரிஸ், பிடபிள்யூடி, வாட்ஸ்அப் எக்ஸர்விஷ்மென், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, இவங்களுக்கு தாங்க முதல்ல கவுன்சிலிங் நடக்குது. செகண்ட் கேட்டகரி பார்க்குறப்ப 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. மூணாவதாக ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் கம்யூனிட்டி, அதாவது பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, இது எல்லாமே வந்துட்டு இந்த அதர் கேட்டகரியில் வந்துடுங்க. அதாவது தேர்டு ஸ்டெப்பு. இவ்வளோ பேசணும். அந்த டாப்பர்ஸை பற்றி எவ்வளவோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நல்லா படித்து மார்க் எடுத்திருக்காங்க, அவங்கள பற்றியும் சொன்னால் தானே நல்லாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அந்த நேம் யாருன்னு படிக்கிறேன் பாருங்கள். டாப்பர்ஸ் ஓவரால் பார்க்கும்பொழுது ஓவரால் தமிழ்நாடு ஆர் ஸ்ரீஜான், அவரோட மார்க் 710, 720க்கு, திருப்பூர் பையன். அடுத்ததாக ஆர் மோகன பிரபா 705 மார்க்கு, நாமக்கல் பொண்ணு. ஜி ஸ்வேதா 701, சென்னை பொண்ணு. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம கேடிவி ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோன்னா அமாங் கவர்மெண்ட் ஸ்கூல், அதே டாப்பர்ஸ் தான், கவர்மெண்ட் ஸ்கூல் சார்பாக பார்க்கலாம். அதில் ஜீவித் குமார் ஆர் அப்படின்றவர் 664 மார்க்கு தேனியிலேருந்து. அன்பரசப் அவர் வந்து 646 மார்க்கு கள்ளக்குறிச்சி. திவ்ய தர்ஷினி 620 மார்க்கு 720க்கு சென்னையில் பொண்ணு. அடுத்து குணசேகரன் 562 மார்க் எடுத்திருக்காரு, வெள்ளூர் பையன். இவர் ஒரு ஆதி திராவிடர் கம்யூனிட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் பேப்பரில் நியூஸ் கூட வந்துச்சு. ஸோ இந்த மக்களுக்கும் நம்ம கேடிவி ஸ்கூல் சேனல் வழியாக வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இந்த வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து விவரங்களும்
உண்மையானது. இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நான் அந்த hindu.com அவங்களோட பேப்பரு ப்ளஸ் இன்டர்நெட்டில் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணேன். இதை நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டையும் கவர் பண்ணிகிட்ருக்கிறேன், கம்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி முக்கியமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உடனுக்குடன் உங்களை தெரியப்படுத்துவோம். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV ஸ்கூல். பை.